லாபம் எப்போ உங்களுக்கு கரெக்டாக 3வது வருஷம் நீங்கள் லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சு. ஆனால் 2 வருஷம் வந்து எதுக்குன்னா நீங்கள் போட்ட முதலீடு எடுக்கிறது. முதலீடு எவ்வளோ போட்டுறீங்க? 5 lakhs போட்டுறீங்க. 2வது வருஷம் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ போட்டுறீங்க? 1.5 lakhs இல்லை 2 lakhs 7 lakhs போட்டுறீங்க 2 yearsல. ஃபஸ்ட் இயர் எவ்வளோ கிடைக்கும்? 1 லட்சம் கிடைக்கும். செகண்ட் இயர்லேருந்து 4 to 5 lakhs கிடைக்கும். 5 lakhs கிடைச்சிருக்கு. மிச்சத்தை இன்னும் 2 lakhs எப்போ கிடைக்கும்? தேர்ட் இயரில் தான் கிடைக்கும். நீங்கள் 60 ரூபாய் விற்றா கூட இந்த பயிர் ஒரு லாபகரமான பயிர்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நவீன விவசாயத்தில் இந்த டிராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறது எல்லாரும் ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராப்பாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட்டை பல விதத்தில் உங்களால் மதிப்பு கூட்ட முடியும். ஆனால் இது ஒரு புதுமையான முயற்சி அப்படிங்கிறதுனால இந்த டிராகன் ஃப்ரூட்டை எந்த நேரத்தில் கரெக்டாக இதை வந்து விளைச்சல் பண்ணணும், எந்த டைமில் இது கரெக்டான லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சூக்ஷ்மமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இதை வந்து இதில் அதிகமான லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த விதத்தில் இதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு ஒரு பயங்கரமான ஆராய்ச்சியை பண்ணியிருக்கக்கூடிய டாக்டர் ஜி கருணாகரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. இவர் இந்த டிராகன் ஃப்ரூட் விவசாயத்தை எப்படி லாபகரமாக பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். நான் இந்த ஒரு விவசாயியோட கேள்வியாக எடுத்துக்கங்க சார். இந்த விவசாயம் பண்ணால் என்னென்ன ஒரு சேலஞ்சஸ்ன்ற வேர்டுக்கு எனக்கு சரி தெரியல, என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் சார்னு ஒரு விவசாயி நினச்சிங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச், அதாவது ஒரு முக்கியமான ஒரு லிமிட்டேஷன், அது சேலஞ்சஸ் என்னான்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட்டிங். அது பல முறை சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இந்த மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து நீங்களே ஒரு பப்ளிசிட்டி, நீங்களே ஒரு அவேர்னஸ் அதை க்ரியேட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரூட்டுக்கு நல்ல விலை போகும். கண்டிப்பாக எங்கள் பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய விவசாயம் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கான், டெய்லி டேட்டா எடுக்கிறான், அனுப்புகிறான். ஒரு 10 ட்ரேடரோடைய நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஃப்ரூட் அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண, அப்பார்ட்மெண்ட் ஒரு 5 அப்பார்ட்மெண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டான். டெய்லி என்ன பண்ணோம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு சர்க்குலர் போட்டுடுறாங்க அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில், இன்றைக்கி இவ்வளோ கேஜி ஃப்ரூட் வருது, நீங்கள் வாங்குறது இஷ்டப்படாங்க. விவசாயி கிட்ட டைரெக்டாக கொள்முதல் ஆகுது, டைரெக்டாக விவசாயி விற்கிறான். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால்தான் இந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்காகவும் ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்காகவும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா மக்களுக்கு அதை அந்த ஃப்ரூட்டுடைய குவாலிட்டி பற்றி தெரியாது, அது சாப்பிட்டா ஹெல்த் பெனிஃபிட் எவ்வளோன்னு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் விவசாயம் மூலயமா கொண்டு போய் விவசாயி வந்து பண்ணால் தான் அதனோட வெளியில் தெரியும். இதுதான் ஒன்று என்னை பொறுத்தவரை மார்க்கெட் சேலஞ்சஸ் தான் பெருசு. எல்லாருமே ட்ராகன் ஃப்ரூட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நம்ம வந்து ப்ராசஸிங், வேல்யூ அடிஷன், ஜூஸ் பண்ணுறது, பவுடர் பண்ணுறது, கேக் பண்ணுறது, ஸ்வீட் பண்ணுறது, இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் சேர்ந்தால் தான் ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங்கை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு லாபகரமாக அமையும் என்று நான் சொல்லிக்கிறேன். இது வந்து சேலஞ்சஸில் நான் முக்கியமாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் சார், இது லாபம் எப்போ உங்களுக்கு கரெக்டாக 3வது வருஷம் நீங்கள் லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சு. ஆனால் 2 வருஷம் வந்து எதுக்குன்னா நீங்கள் போட்ட முதலீடு எடுக்கிறதுக்கு. முதலீடு எவ்வளோ போட்டுறீங்க? 5 lakhs போட்டுறீங்க. 2வது வருஷம் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ போட்டுறீங்க? 1.5 lakhs இல்லை 2 lakhs 7 lakhs போட்டுறீங்க 2 yearsல. ஃபஸ்ட் இயர் எவ்வளோ கிடைக்கும்? 1 லட்சம் கிடைக்கும். செகண்ட் இயர்லேருந்து 4 to 5 lakhs கிடைக்கும். 5 lakhs கிடைச்சிருக்கு. மிச்சத்தை இன்னும் 2 lakhs எப்போ கிடைக்கும்? தேர்ட் இயரில் தான் கிடைக்கும். தேர்ட் இயரில் ஒரு 2 lakhs மெயின்டெனன்ஸ், 2 lakhs முதலீடு எடுத்து மிச்சம் 3 லட்ச ரூபா லாபம் பார்த்துங்க. விவசாயன்றது வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்காம நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம போட்டிருக்கோம். இது டெய்லி நம்ம வாழ்வாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பயிராக இருக்கும். ஏன் சொல்ல வந்தேன்னா, மற்ற பயிரெலாம் மேங்கோ எடுத்துக்கங்க, இல்லை வேறு பயிர் எடுங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் மார்ச் ஏப்ரல் வரும், இல்லை ஏப்ரல் மே ஜூனில் அறுத்து முடிஞ்சிடும். ஆனால் இந்த பயிர் மட்டும் உங்களுக்கு மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் டெய்லி காய்கறி எப்படி நீங்கள் மார்க்கெட் அனுப்புகிறீங்களோ அது போல் இந்த பயிரை வந்து நீங்கள் பழத்தை வந்து அனுப்பிச்சு உங்களோட டெய்லி லைஃபுக்கு தேவையான ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை வந்து சம்பாரித்து நம்ம வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்றது நான் சொல்கிறது இதில் வந்து. ஏன்னா மித்த பயிரில் ஒரு டைம் தாங்க வருது, வேறு டெய்லி வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரூட்டுக்கு அனுப்பலாம், மாதத்துக்கு 2 டைம் அனுப்பலாம், இல்லை 3 டைம் கூட அனுப்பலாம் ஃப்ரூட்டு. ஸோ உங்கள் மார்க்கெட்டுக்கு அப்போ வந்து என்ன நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஒன்று இதுதான் வந்து உங்களோட முதலீடு மற்ற இது வரக்கூடியது. நான் பல முறை சொல்லிட்டேன், விவசாய மார்க்கெட்டை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயம், முதலீடு வர அதிகமாக இருக்குது. 2 விஷயத்த வந்து கவனமாக பண்ணிக்கிட்டு தான் இந்த பயிரை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் வந்து 1 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் 1லேருந்து 1.5 டன்னு, 2வது 4லேருந்து 5 டன்னு, 3வது வந்து 5லேருந்து 8 டன்னு. ஒரு விவசாயி பெங்களூரில் இருக்கிறாப்புல, அவர் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 100-200 கிலோமீட்டர், ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 12 டன் எடுத்தார். அவர் இன்னைக்கு ரேட் அப்படி விற்றது வந்து 100 rupees விற்றார்.
நீங்கள் 60 ரூபாய் விற்றா கூட இந்த பயிர் ஒரு லாபகரமான பயிர்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் டாக்டர் ஜி கருணாகரன் நம்மளுக்கு வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் விவசாயத்தில் வரக்கூடிய சவால்கள் என்ன, இதில் எப்படி நம்ம லாபகரமான விவசாயத்தை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து இப்போ 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விளைச்சல் போடணும், எத்தனை நாள் அறுவடை எடுக்க வேண்டியிருக்கும், எப்படியெல்லாம் லாபம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இன்னும் அதிகமான விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாசல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த டிராகன் பழ விவசாயம் கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.